இது வந்து 10th 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசன்ஸை நம்ம ஒரு பார்வை, அதாவது ஒரு வியூ மாதிரி ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டின் பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கு, சமுதாய மற்றும் சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், சதி, அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு எதிர்ப்பு, உருவ வழிபாடு, சடங்குகள், மூடநம்பிக்கைகள் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு, இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் ஆகியவற்றின் பங்களிப்பு, பார்சிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமைகளின் பங்கு, ஜோதிபா பூலேயின் சமூக இயக்கம், கேரளா தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடன்கட்டை ஏறுதல், சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இதுக்கு எல்லாமே கண்மூடித்தனமான நம்பிக்கைகளாக இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கலையிறக்கு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதை வந்து 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வகை என்னதுன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இந்த மாதிரி இருக்கிற சீர்திருத்த இயக்கங்கள். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். அதாவது முதல்ல பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள். ரெண்டாவது வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். பூனேயில் வந்து யாரெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்காங்க. இவங்கள பற்றியும் இந்த லெசன்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம் பற்றி சொல்கிறாங்க. வங்காளத்தில் இருந்த தொடக்க கால சீர்திருத்த இயக்கம். ராஜாராம் மோகன் ராய் இவங்களோட காலம் வந்து 1772 1833 வரையும் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு அவங்க வந்து சீர்திருத்த பணிகளை தொடக்க காலத்தில் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து பெரும் அறிஞராக இருந்திருக்காரு. அவருடைய தாய்மொழி வங்கமொழி. அதில் புலமை பெற்றிருந்ததோடு அல்லாமல் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே இவர் வந்து நல்ல இம்பார்ட்டனானவராக இருந்திருக்காரு. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் அப்படிங்கிற எல்லா மொழியிலையுமே இவருக்கு வந்து புலமை இருந்திருக்கு. அப்புறம் கேடு விளைவிக்கக்கூடிய சடங்குகள் எல்லாத்துக்குமே எதிர்த்து இவர் வந்து கொஸ்டின் கேட்குறதுல இம்பார்ட்டண்டான ஆளாக இருந்திருக்காரு. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களோட தாக்கத்தை வந்து பெற்றிருந்திருக்காரு. உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள் குறித்து கவலை கொண்டு அதுக்கு எதிராக இவர் வந்து சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காரு. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் அப்படிங்கிற கொள்கை உடையவராக இருந்திருக்காரு. பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவோட இடுகாடுகளுக்கு போய் விதவைகளோட உறவினர்கள்கிட்ட உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை வந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காரு. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. எப்போ 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியிருக்காரு. அதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துடையவங்களாக இருந்திருக்காங்க. ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படணும் அப்படிங்கிறத ஆதரிச்சிருக்காங்க. யார் இது எல்லாமே வந்து ராஜாராம் மோகன் ராய். 1828 அதாவது 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை வந்து நிறுவியிருக்காங்க. அக்கோயிலில் வந்து திருவுருவ சிலைகள் எதுவுமே வைக்கலை. எந்த மதத்தையும் ஏளனமாகவும் அவமானமாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்திருக்கு. பொருளற்ற சமய சடங்குகளை, சம்பிரதாயங்களை வந்து எதிர்த்திருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் 1833 வந்து இயற்கை எழுதிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன பணிகளை செய்கிறக்காண்டி ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். இவரோட காலம் பார்த்தோன்னா 1817 1905 வரையும் இவர் வந்து 4 கொள்கைகளை உடையவங்களாக இருந்திருக்காங்க. தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் தான், அவர் தான் இந்த உலகத்தை படைத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நட்பு
நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நம்முடைய வீடு பேர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை நம்புவது அப்படிங்கிறது நேசிப்பதிலையும் விருப்பத்தை செயல்படுத்துவதிலே அடங்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா கிடையாது. கேசவ் சந்திர சென் வந்து இந்தியாவின் பிரம்ம சமாஜம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி, தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாஜத்தில் அவரோட பணியாற்ற விரும்பியவங்க வந்து நிறைய மாற்றங்களை வந்து விரும்பியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவங்க 1838 1884 வரையும். 1857 வந்து இந்த சபையில் வந்து இவர் இணைஞ்சிருக்காரு. கிறிஸ்தவ மதத்தால் அவர் வந்து பெருமளவில் கவரப்பட்டிருக்காரு. 1886 இந்த சபையில் வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினரிடையே ஒரு பிளவு ஏற்பட்டு கேசவ் சந்திர சென் வந்து புதிய அமைப்பை வந்து உருவாக்கிட்டாங்க. தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு கேட்டால் நம்ம தேவேந்திரநாத் தாகூர். குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போது அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் என்னும் இன்னொரு அமைப்பை நிறுவியிருக்காங்க. இது வந்து கிறிஸ்தவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது. அடுத்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1820 to 1891 ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்த மறைநூல்களை முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டார். விதவைகளை வந்து எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்கிறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, மறைநூல்களே ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற சான்று முன் வச்சிருக்காரு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக இருந்திருக்காரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் வந்து பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்தினரிடையே விதவைகளை சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக அவருடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிச்சிருக்காரு. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1886 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து இயற்றப்பட்டிருக்கு. விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1856 வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. 1856 சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாய் இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. 1860 வந்து முதல் முறை திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரையே சாரும். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அது 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் இயற்றப்பட்டிருக்கு. 1860 தான் ஃபஸ்ட்டு 56 விதவைகள் மறுமண சட்டம், 1860 வந்து திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. 1891 அது 12ஆக மாற்றப்பட்டிருக்கு. 1925 13ஆக இருந்துச்சு. இருந்தாலும் இது வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. பிரார்த்தனா சமாஜம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாக இருந்திருக்கு. 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனா சமாஜம். இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மராங் பாண்டுராங் அப்படிங்கிறவங்க. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு கேட்டோன்னா ஆத்மராங் பாண்டுராங் 1825 to 1898. இவர் சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகியவர் ஆவர். எம்ஜி ரானடே அப்படிங்கிறவங்க, மகாதேவ் கோவிந்த் ரானடே. அவங்க வந்து சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இந்த நடவடிக்கைகளுக்காண்டி தான் இவங்க எல்லாரும் உழைச்சிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவங்க 1842 to 1901 விதவை மறுமண சங்கம் 1861. இது வந்து புக் பேக் கொஸ்டின். விதவை மறுமண சங்கம் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. சரியா? அதாவது விதவை மறுமண சங்கம் 1861. முதல்ல விதவை மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அது வந்து 1856. இது வந்து 61. விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. மகாதேவ் கோவிந்த் ரானடேயோட அமைப்புகள். அதுக்கப்புறம்
ஜோதிபா பூலே ஒதுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றியிருக்காரு. அவருடைய புத்தகம் தான் குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல். ஸோ குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படிங்கிற மீனிங்கோட உள்ள ஒரு புக்கு. அது யார் எழுதுனா அப்படின்னா ஜோதிபா பூலே. பெண்களின் மேம்பாட்டுக்காக இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அந்நூல் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்தது. ஸோ குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படிங்கிற புக்கோட கண்டென்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து கண்டனம் செஞ்சிச்சு அப்படிங்கிறதான் அதோட கண்டென்ட்டு. அப்புறம் இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள், இதில் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. ஸோ ஆரிய சமாஜம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பஞ்சாப் வந்துடுது. இவ்வமைப்பு மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 to 1883 என்பவரால் நிறுவப்பட்டது. சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூல் தான் சத்யார்த்த பிரகாஷ். ஸோ சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு கேட்டாலே நமக்கு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்கள் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதல் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அறிவித்தார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகும். ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் இதெல்லாம் மறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து மூடநம்பிக்கைகளை குறிப்பாக புராண இலக்கியங்களை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வந்து வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறதா அதனுடைய முழக்கமாக இருந்திருக்கு. எதிர்மத மாற்றம் என்பதாகும். அதனுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து எதிர் மத மாற்றம் என்பதாகும். இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கை செஞ்சு மறுபடியும் மத மாற்றம் பண்ணியிருக்காங்க. தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. 1893 தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பாட்டால் இது ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ 1893 75 தொடங்கப்பட்டிருக்கு. 93 ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் பொறுப்பேற்ற வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி ஸ்ரத்தானந்தா டிஏவி பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்த குழுவினரை நிறுவனரின் தத்துவத்தை புறக்கணித்து மிக அதிகமான அளவில் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். 1900 முதலாக அவரே பல பள்ளிகளை குருகுலம் நிறுவினார். தோற்றத்தில் அவை பண்டைய இந்து கல்விக்கூட பாணியில் இருந்தன. அங்கு வேத கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் புகழ்பெற்ற வேறு பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான அவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து அனைத்து மதங்களுமே உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அதை பின்பற்றணும் அப்படின்னா வீடு பேட்டு கிடைக்கும். ஜீவன் அப்படிங்கிறது சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் தான். இரக்கம் தேவையில்லை, சேவை தான் தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை தான் கடவுளுக்கு செய்யப்படுற சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷன், இந்த மிஷன் என்ன சொல்லுதுன்னா 1886 அவர் வந்து இயற்கை எழுதிட்டார். அப்புறம் ராமகிருஷ்ணருடைய போதனைகளை வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களை வந்து ஃபாலோ பண்ணி விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கியிருக்காங்க. அவங்க வந்து சமய பணிகள் மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து மக்களுக்கு கல்வியறிவு வழங்குறது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமய பணிகளையும் செஞ்சுருக்காங்க சுவாமி விவேகானந்தர் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் இவர் தான். மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாட்டை தான் இவர் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் இவர் ஆற்றிய சொற்பொழிவு வந்து ரொம்ப இவருக்கு புகழ் சேர்க்கிறதா இருக்குது. அப்புறம் பிரம்மஞான இயக்கம் வந்து ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், சரியா அந்த இருக்காங்கல்ல மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்களால பிரம்மஞான சபை வந்து நிறுவப்பட்டிருக்கு. 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு 1886 அடையாறில் சென்னையில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. பிரம்மஞான சபை வந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியிருக்கு.
அன்னி பெசன்ட் வந்து இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆல்காட் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து அயர்லாந்துக்கு எப்படி தன்னாட்சி வழங்கினாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பிரம்மஞான சபையோட கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காங்க. சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்னு பார்த்தோன்னா ஜோதிபா பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்றே அறியப்படுகிறார். 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை நாடுவோர் சங்கம், அதாவது சத்திய சோதக் சமாஜ். இது வந்து கேட்கலாம், புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது. மகாராஷ்டிராவில் பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவராக இருந்திருக்காரு. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை எங்கே அமைச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா பூனேயில் அமைச்சிருக்காரு. சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஜோதிபா பூலேயோடது தான். சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்களும் இவங்களோட ஒய்ஃபு. பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை, குறிப்பாக மறுமணம் மறுக்கப்பட்ட உயர் சாதி இந்துக்களின் மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோரில்லா குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். சாவித்ரிபாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. குலாம்கிரி, அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகின்றது. இது வந்து யாரோட புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா புலேயோட புக்கு. இது ஃபஸ்ட்டே ஒரு லைன்லேயும் கொடுத்துருக்காங்க, இப்போ ரிட்டன் கொடுத்துருக்காங்க. நாராயணகுரு 1854 கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் நாராயணகுரு. மலையாளம், சம்ஸ்கிருதம், தமிழ் இந்த எல்லா மொழியிலையுமே கவிஞராக திகழ்ந்திருக்காங்க நாராயணகுரு. நீர்நிலைகள்லாம் ஒடுக்கப்பட்டோர் வந்து தண்ணி எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருந்த அந்த ஒடுக்கப்பட்டோருக்காண்டி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். அருவிபுரம் என்னும் ஊரில் பெரிய கோயிலை கட்டிய அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை வந்து அனைவருக்கும் அர்ப்பணித்தார். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டிய அவர் அனைவருக்கும் அதை அர்ப்பணித்தார். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஐயன்காளி 19ஆம் நூற்றாண்டில் கேரளம் வந்து படுமோசமான சாதிய பாகுபாடுகளால் பீடிக்கப்பட்டிருந்தது. ஐயன்காளி இந்த நிலையில் நாராயணகுரு ஐயன்காளி திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தார். அவர் வந்து இந்த சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாறினார். உயர் சாதியினர் வந்து மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை தாழ்ந்த சாதியினரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சாலைகளில் சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் அவர் பயணம் செஞ்சிருக்கார். யார்? ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் 1907 ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி. கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக இவ்வமைப்பு இயக்கம் நடத்தி நிதி திரட்டியது. அப்புறம் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தோன்னா பெரும்புரட்சிக்கு அப்புறமா சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவங்க. சர் சையத் அகமது கான் டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சர் சையத் அகமது கான் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அலிகார் இயக்கம். சர் சையத் அகமது கான் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. 1920ஆம் ஆண்டு இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது. 1875 தொடங்கியிருக்காங்க, 1920 பல்கலைக்கழகமாக ஆயிடுச்சு. தியோபந்த் இயக்கம். தியோபந்த் ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் இரு முக்கிய குறிக்கோளுடன் தொடங்கப்பட்டது. அக்குறிக்கோள்கள் குரான் மற்றும் ஷரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல், இஸ்லாமியமல்லாத அயற்கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்யும் உணர்வுகளை ஊக்குவித்தல் என்பனவாகும். இவ்வுலமாக்கள் முகமது குவாசிம் நானோதேவி 1832 to 1880, ரஷீத் அகமத் கங்கோத்ரி
ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார். யார்? தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்பு இயக்கமாக இருக்குது. நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோரி அவங்களுடைய தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் 1866 ஒரு பள்ளி நிறுவப்பட்டிருக்கு. தியோபந்த் பள்ளி 1885 அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்றது. 1888 தியோபந்த் உலோமா சையத் அகமது கானுடைய அமைப்பான தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகியவற்றுக்கு எதிராக சமய ஆணைகளை பிறப்பித்தது. மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக இருக்காரு. ஜமைத் உல் உலோமா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை, ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல், சமய உரிமைகள், பாதுகாப்பு என்பன குறித்து உறுதியான வடிவத்தை வந்து இது முன் வச்சிருக்கு. பார்சி சீர்திருத்த இயக்கம் 19ஆம் நூற்றாண்டில் 1851 பர்துன்ஜி நௌரோஜி என்பவர் ரஜ்மானுமாய் தயஸ்தான் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை பம்பாயில் தொடங்கியிருக்காங்க. சரியா, பம்பாயில் தொடங்கியிருக்காங்க. ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி என்பது அதன் தாரக மந்திரமாக இருந்துச்சு. பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் ராஷ்ட் கோப்தார் உண்மை விளம்பி அப்படிங்கிறது அதோட தாரக மந்திரமாக இருந்திருக்கு. இவ்வமைப்பின் தலைவர்கள் திருமண நிச்சயம், திருமணம், இறந்து போதல் சந்தர்ப்பங்களில் சடங்குகள் வந்து விரிவான சடங்குகளை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. பெர்ரம்ஜி மல்பரி என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தினார். இச்சமூகம் ஃபெரோசா மேத்தா, தீன் பாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. ஃபெரோசா மேத்தா, தீன் பாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றினர். ஃபெரோசா மேத்தா மற்றும் தீன் பாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு வகித்தனர். ஃபெரோசா மேத்தா மற்றும் தீன் பாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு பணியாற்றினர். சீக்கியர் சீர்திருத்த இயக்கம், நிரங்காரிகள், நாம்தாரிகள். சீர்திருத்த இயக்கத்தின் அலைகள் எந்த சமூகத்தையுமே விட்டு வைக்கலை. ஸோ சீக்கியரில் வந்து பஞ்சாபில் வந்து இயங்கியிருக்காங்க. நிரங்கரி அப்படின்னா பாபா தயால்தாஸ். நிரங்காரி அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய போதனையோட முக்கிய சாராம்சமாக இருந்திருக்கு. நிரங்கரி அப்படின்னா பாபா தயால்தாஸ். நிரங்கரி இது நாம்தாரி. நிரங்கரி அப்படின்னா உருவம் அற்ற, உருவம் கிடையாது அப்படிங்கிறது பாபா தயால்தாஸ். இது நாம்தாரி அப்படின்னா பாபா ராம். சரியா, பாபா ராம் சிங். நாம்தாரி இயக்கம் இது மட்டும் ஞாபகம் போதும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கியரிடையே வாளை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து வச்சுக்கணும், வாளுக்கு பதிலாக லத்தியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செஞ்சுருக்காங்க. ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த சூழலில் சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டிருக்கு. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் இந்த சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கு. கால்சா கல்லூரி வந்து அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்குனே உருவாக்கப்பட்டிருக்கு. என்னது? கால்சா கல்லூரி அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்குனே உருவாக்கப்பட்டிருக்கு. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய தமையனுடைய குடும்பத்தோட சென்னையில் வந்து இவங்க செட்டில் ஆயிட்டாங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கருத்து வந்து இவரோடது. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் பெற்றது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதியை தாண்டி வடலூரில் வந்து ஒரு இலவச உணவகத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க.
இவர் வந்து இலவச உணவகத்தை வடலூரில் வந்து நிறுவியிருக்காரு. திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் வந்து இவருடைய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. மருட்பா, அதாவது இவருடைய பாடல்கள் வந்து சைவர்களை வந்து ரொம்ப புண்படுத்தியதுனால அவங்க வந்து இவருடைய பாடல்களை மருட்பா அப்படின்னு சொல்லி அழைக்காங்க. வைகுண்ட சுவாமிகள் வந்து கன்னியாகுமரிக்கு அருகில் சுவாமி தோப்பு என்று அழைக்கப்பட்ட சாஸ்தா கோவில் விளை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் வந்து உயர் சாதி மக்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ அது வந்து முத்துக்குட்டி அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சியையும், திருவிதாங்கூர் அரசருடையதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னும், ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கோம்ல, இவருக்கு வந்து ஒரு தெய்வீக அனுபவம் கிடச்சிருக்கு. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி இவர் பாடுபட்டிருக்காரு. 1833 சாதி வேற்றுமைகளை ஒழிப்பிறக்காண்டி தியானத்தை தொடங்கியிருக்காரு. சாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல தியானத்தை தொடங்கியிருக்காரு. துறவி போன்ற வாழ்க்கையை வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. தெற்கே திருவிதாங்கூரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எவற்றை அணியலாம், எவற்றை அணியக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் எதிர்த்து இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. வைகுண்ட சுவாமிகள் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியிருக்காரு. சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. சமபந்தி விருந்துகளை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. அவரை வந்து ஐயா, தந்தை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ அவருடைய வழி வந்து ஐயா வழி அப்படின்னு அழைக்கப்படுது. அவருடைய நூல் வந்து அகிலத்திரட்டு அப்படிங்கிற நூலாக தொகுக்கப்பட்டிருக்கு. அயோத்திதாசர் அப்படிங்கிறவங்க வந்து 1845 1914 வரையும் இவர் வந்து சித்த மருத்துவரும் தமிழ் அறிஞருமா இருந்திருக்காரு. பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளருமா இருந்திருக்காரு. சென்னையில் தான் பிறந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி மொழிகளில் புலமை பெற்றவராக இருக்கார். இவர் வந்து சாதியத்துக்கு எதிராக தான், தீண்டமைக்கு எதிராக தான் குரல் கொடுத்திருக்காரு. பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியிருக்காரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பாரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கினார். 1891 நிறுவிய அவர் அவம்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். இது கூட இந்த வாட்டி குரூப் 4 கொஸ்டினில் இருந்துச்சு. 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. திராவிட பாண்டியன் இதழ் 1885, 1891 வந்து திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தப்பட்டிருக்கு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தொடங்கி 1914 அவர் வந்து காலமாகும் வரை அதை தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு. 1907 ஒரு பைசா தமிழன் வாராந்திர பத்திரிகை, 1914 காலமாகும் வரை அதை வந்து தொடர்ந்து வந்து நடத்தியிருக்காரு. சாதி பேதமற்ற திராவிடர் என அவரை வந்து அழைச்சிருக்காங்க. அவ்வளோதான். மொத்தமாக இந்த பாட சுருக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக பண்பாட்டு சீர்திருத்தங்களுக்காக ராஜாராம் மோகன் ராய் மேற்கொண்ட முன்முயற்சிகள் குறித்து சுருக்கமான விவரம். ராஜாராம் மோகன் ராயால் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டதும் அவருடைய இறப்புக்கு பின்னர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென் அதில் முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. எம்ஜி ரானடேயோட பங்களிப்பு, இணைந்து செயல்பட பிரார்த்தனை சமாஜத்தின் பங்களிப்பு, சுவாமி தயானந்த சரஸ்வதியின் ஆதரவில் இந்து மதத்தை சீர்திருத்த அரிய சமாஜம் மேற்கொண்ட முயற்சிகளும், மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்குள் கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. தீவிர சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் குறித்தும் பெண்களின் மேம்பாட்டிற்கான அவரின் முயற்சிகள் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்து மதத்தை மாற்றியமைப்பதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய சீடர் விவேகானந்தருடைய பங்கு, அன்னிபெசன்ட் தலைவராக இருந்தபோது பிரம்மையான சபையோட பணி, சையத் அகமது கானுடைய அலிகார் இயக்கம், பார்சிகள், சீக்கியர்கள் அவங்களுடைய இயக்கங்கள், மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் பகுதியினருக்கு சமூக நீதியை பெற்றுத்தர மேற்கொண்ட பணிகள், கேரளாவில் நாராயணகுரு, ஐயன் காளி ஆகியோர் தலைமையேற்ற இயக்கங்கள், தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், ஐயா வைகுண்டர், அயோத்திதாசருடைய பங்கு, அவ்வளோத்தையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.